Welcome everyone. This is GK Shankar Dispatch Series Group 2 2A Dispatch Prelims 2024 General English Test 3. இதுக்கு முன்னாடி டெஸ்ட் 1 2 இதெல்லாம் நம்ம வந்து எழுதியிருந்தோம். ஸோ யூஸ்வலி நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் என்பது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், சம் கிராமர் போர்ஷன். ஸோ இதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இது தேர்ட் டெஸ்ட்டு. ஸ்ட்ரெயிட் அவே ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஐ வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. ஸோ இது ஒரு லைன். இட்ஸ் லைன் டேக்கன் ஃப்ரம் ஸ்பெஷல் ஹீரோ which was written by Christina M. Kerson. Author name Christina M. Kerson. Okay, so ஆத்தர் நேமை நம்ம ஃபர்தராக டெவலப் பண்ணலாம், பட் இருக்கட்டும். ஸோ பர்சானிஃபிகேஷன், ரெப்படிஷன், மெட்டாஃபர், ஆலிட்ரேஷன், சினக்டக்கி அப்படின்னு சொல்லிட்டு பல கைண்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 3 only அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆப்ஷன் டி வந்து 3 only அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் பர்சானிஃபிகேஷன் வராது? பர்சானிஃபிகேஷனுக்கான அந்த தேவை எதுவும் கிடையாது. ஸோ த ஃபாதர் இஸ் கம்பேர்டு டு ஹீரோ. ஸோ ஹியர் மெட்டாஃபர் என்பது இருக்குது. ரெப்படிஷன் கிடையாது, ஆலிட்ரேஷன் கிடையாது, சினக்டக்கி கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி என்பது கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் அவுட் த ஸ்பீக்கர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன். வி மஸ்ட் ப்ரிப்பேர் ஆர் செல்ஃப் ஃபார் அனதர் ஆன்ஸ்லாட். வி மஸ்ட் ப்ரிப்பேர் ஆர் செல்ஃப் ஃபார் அனதர் ஆன்ஸ்லாட். ஸோ நமக்கு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் வந்து சிலபஸில் இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு சில கோட்ஸு, அவங்களுக்கு பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம படித்து வச்சுக்கணும். பயோகிராஃபி என்ற போர்ஷன்லேருந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் பற்றி பழைய சிலபஸ்லையும் இருக்குது, நீங்கள் அதையும் ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். there is something special about father's love. ஸோ பொயட்டிக் லைனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்பெஷல் ஹீரோ வாஸ் ரிட்டன் பை கிறிஸ்டினா எம் கெர்சன். ஸோ இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு, கொஷின் நம்பர் 3க்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி 4 only அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 4 only, ஆலிட்ரேஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. there is something special about father love அப்படின்னு சொல்லும்போது இங்கே மெட்டாஃபரோ அல்லது பர்சானிஃபிகேஷனோ, ரெப்படிஷனோ, சினக்டக்கியோ, ஈவன் எஸ் ஆலிட்ரேஷன் வருது. ஆலிட்ரேஷன் எஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வருது. அப்போ 3 and 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். மெட்டாஃபர் 4 only தான் கொடுத்துருக்கோம். ஆலிட்ரேஷன் மட்டும்தான் வருது. ஈவன் வந்து மெட்டாஃபரும் வரல. மெட்டாஃபர்னால் இங்கே ஃபாதர் யாராவது கம்பேர் பண்ணணும், ஆனால் த லைன் டெல்ஸ் அபவுட் ஃபாதர் லவ். ஸோ அப்போ 4 onlyங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4. நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷ்னல் டே அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஜூலை 18 நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷ்னல் டே அப்சர்வ்ட் ஆன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெல்சன் மண்டேலா நமக்கு சிலபஸில் இருக்காங்க. ஸோ நமக்கு டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் கேட்பாங்கன்னு கிடையாது, ஒரு சில பாயிண்ட்ஸ் வெளியிலிருந்தும் கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் அவே கொஸ்டின் நம்பர் 5. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஸோ என்ன சொல்லுது? யூ வேர் த டேட் சூசன் ஃபார் மீ என்று கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபிள் வருது பாருங்கள். ஸோ பர்சானிஃபிகேஷன், ரெப்படிஷன், மெட்டாஃபர், ஆலிட்ரேஷன், அசானன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆலிட்ரேஷன் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஆலிட்ரேஷன், யூ வேர் த டேட் சூசன் ஃபார் மீ, ஆலிட்ரேஷன் கிடையாது. பட் இந்த ஓ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு. யூ வேர் த டேட், இந்த ஃபொனட்டிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏங்கிறது லாங் சவுண்டு வந்து இருக்குது, சூசனுக்கு லாங் சவுண்டு வந்துருக்கு. ஸோ அப்போது இது அசனன்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஆப்ஷன் சி 5 only. ஸோ இது ஒரு ரெப்படிஷனோ, மெட்டாஃபரோ, அசனன்ஸ், ஆலிட்ரேஷனோ கிடையாது, ஈவன் பர்சானிஃபிகேஷனும் கிடையாது. ஸோ இது ஒரு அசனன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஆட்டோபயோகிராஃபி லாங் வாக் டு ஃப்ரீடம் வாஸ் ரிட்டன் பை. இட் ஆல்சோ எ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். த ஆட்டோபயோகிராஃபி லாங் வாக் டு ஃப்ரீடம் வாஸ் ரிட்டன் பை நெல்சன் மண்டேலா. ஆப்ஷன் சி நெல்சன் மண்டேலா. Next question number 7. Identify the figures of speech from the following lines. Seems it was sent to me from some place up above. அப்படின்னு இந்த பொயட்டிக் லைனில் கிறிஸ்டினா எம் கெர்சன் அவங்க
ஸ்பெஷல் ஹீரோ பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சொர்க்கத்திலிருந்து ஹெவன்லேருந்து அனுப்பப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு கருதுகிறாங்க. ஸோ அப்போது சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் எபோவ். ஃபாதர்ஸ் லவ் கேரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஹைபர்போல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம், அலிட்ரேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா சீம்ஸு சம் பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 7க்கு வந்து ஆன்சர் வந்து 3, 4, 5. ஏன் சினக்டக்கி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இன்டேரக்டாக வருது பாருங்கள். ஹெவன் அப்படிங்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த சம் பிளேஸ் எப்பவோ அப்படிங்கிறத இவங்க ஒரு சிங்கிள் வேர்டாக வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு சினக்டக்கியோ அல்லது சைனக்டக்கியோட ரொம்ப முக்கியமான போர்ஷனே என்ன அப்படின்னா, ஷார்ட்டாக ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுவாங்க. ஸோ அப்போ த சம் பிளேஸ் ரிப்ளேசஸ் ஹெவன், ஹெவன்கிறதுனால. அப்போ ஆன்சர் 3, 4, 5 ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 3, 4, 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Nelson Mandela received a Nobel Prize for Peace in 1993. Nelson Mandela received Bharat Ratna in 1990. Both are correct. ரெண்டுமே correct. So option C, both 1 or 2 correct. Next question number 9. Find out the rhyme scheme from the following. So find out the rhyme scheme from the following. So என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். When I was a baby, A கொடுத்துடலாம். You would hold me in your arms, B கொடுத்துடலாம். I felt the love and tenderness, C கொடுத்துடலாம். Keeping me safe from harm, D கொடுத்துடலாம். அப்போ ABCD என்பது தான் ஃபிகர்ஸ் ஆஃப் ரைம் ஸ்கீமு. அதை டேரெக்டாக ரைம் ஸ்கீம் இல்லைன்னே சொல்லியிருக்கலாம். பட் ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறத நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம பெரும்பான்மையாக என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஈஸியான ரைம் ஸ்கீம்ஸ் தான் வந்து நமக்கு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து ஆப்ஷன் டி என்பது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், ஹூஸ் ஃபாதர் ஒர்க்ட் ஃபார் பேஷ்வா பாஜிராவ் செகண்ட் இன் பித்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ பேஷ்வான் வந்துட்டாவே ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் தான், சரிங்களா? ஸோ ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஜான்சி அப்படின்னு இந்த ஸ்பெல்லிங் எழுதலாம், JOHNSY இதுவும் எழுதலாம். பிகாஸ் இது ஒரு நவுன். நவுனுக்கான ஸ்பெல்லிங்கை சவுண்டு மாறாமல் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி என்பது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். எவ்ரி சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து ஆரம்பிக்குது. ஸோ எவ்ரி சோல் டச்சஸ் யுவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு வருது, சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 இதில் பாருங்கள், சோல் தட் டச்சஸ் அப்படின்னு சொல்லும்போது அசனன்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அசனன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, சோல் வந்து டச் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா பர்சானிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இந்த இடத்துல வந்து இந்த சோலுங்கிறது ஹியூமன் குவாலிட்டியே தான், சரிங்களா? ஸோ ஹியூமன் குவாலிட்டியோட சொல்லுதுங்கிறதுனால நீங்கள் அதை விடலாம். பட் யூ கேன் சம் அதர் ஆப்ஷனில் வேறு வழியே இல்லை, ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இது வந்து அசனன்ஸ் தான். ஸோ எவ்ரி சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ் அப்படிங்கிறது அசனன்ஸ். ஏன்னா ஓயு அப்படிங்கிற சவுண்டு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஓயுங்கிறது நமக்கு வந்து வவல் சவுண்டு ஸ்ட்ரெஸ் ஆனால் அசனன்ஸை நம்ம கொடுப்போம். கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் சி. அதாவது இதுக்கு வந்து நீங்கள் பர்சானிஃபிகேஷன் கொடுக்கவே கூடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா, இந்த சோலே ஹியூமன் குவாலிட்டி தான். ஸோ அது வந்து அன்பை அப்படி வந்து சொல்கிறாங்க. பட் ஓகே, ட்ரை பண்ணலாம். பட் ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதை பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏதாவது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 ஆப்ஷன் தான், டேரெக்டாக 4 கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ 4 கொடுத்துருவாங்க, அது 4 ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 12. ஃபைண்ட் அவுட் த பாசிட்டிவ் டிகிரி ஃப்ரம் த ஃபாலோயிங். பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தி ஹார்டஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ், மோஸ்ட் பியூட்டிஃபுல்
superlative, the best superlative, அப்போ option D is the positive degree. Question number 12. Next question number 13. Question number 13. என்ன சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒன் ஆஸ்பிரேஷன் யூ அன்ஃபெல்ட், ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை, ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் என்று குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி என்று நம்ம குறிப்பிடுவோம். 2, 3, 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, 2, 3, 4 எப்படி இதுக்கு அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஸ்பிரேஷன், சரிங்களா, 2, 3, 4 ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1, 1, 1 இது வந்து ரிப்பீட் ஆகிறதுனால இது வந்து அனஃபோரா. இது ஈஸியாக நமக்கு புரியுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது வந்து மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் அப்படிங்கிறது தான் இந்த போயமோட பேர், ஜார்ஜ் எலியட். ஸோ அப்போது எ பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கைங்கிறத இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காங்க. டார்க்கனிங் ஸ்கை அப்படிங்கிறது ஆட் டைம், உங்களுடைய இன்ஆக்டிவ், அதாவது உங்களுக்கு சரி வராத ஒரு நெகட்டிவான டைமை தான் டார்க்கனிங் ஸ்கைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த், அந்த நம்பிக்கையை நம்பிக்கை ஒளின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை ஒளி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த என்டையர் ஒரு ஸ்டான்ஸாக ஒரு இமேஜரி, ஒரு சுச்சுவேஷனை நம்ம கண் முன்னாடி நிறுத்துது. கரேஜாக ஒரு நபர், அதுக்கப்புறம் டார்க்கனிங் அப்படிங்கிற அந்த டார்க்கனிங் ஸ்கை, இருண்ட வானத்தில் நம்பிக்கை ஒளியாக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆன்டிதீசிஸ் கொடுக்கலாமா அப்படின்னா, டார்க்கனிங் ஸ்கை அப்படின்னா ரெண்டும் வேறு கிளாஸில் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு டைம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி கொஸ்டின் நம்பர் 13க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 14 இப்போ பாருங்கள், ஐ கான்ட் கோப் அப் வித் த ப்ரெஷர். இது வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயே கடைசியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இன்கரெக்ட்லாம் இருக்கிறத அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐ கான்ட் கோப் வித் த ப்ரெஷருங்கிறது தான் வரும், கோப் அப்னு இந்த இடத்துல வராது. அப்புறம் ஹி ஹேஸ் கிரே ஹேர் தான், ஹேரே ப்ளூரல் தான், இப்போ ஹேர்ஸ் வராது. ஸோ வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச், இன் யுவர் வாட்ச்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும், பை யுவர் வாட்ச்னு சொல்லணும். ஸோ ஆப்ஷன் சி, சரி, இதுக்கு வந்து ஆப்ஷன் டி 3 ஒன்லி, ஒன்று மட்டும்தானே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓகே, கொஸ்டின் நம்பர் 15, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த லைன். ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ் டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல் அண்ட் ஹெவன் ஃபார் அ ஸ்லோரர் ஹெரிட்டேஜ். ஸோ ஜார்ஜ் எலியட் வந்து இது வந்து எழுதியிருக்காங்க. மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் அப்படிங்கிற போயம்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 15க்கு வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் 3, 4, 5 இதெல்லாம் வருது. 3, 4, 5 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மெட்டாஃபர், ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கை, இப்போ முன்னே டார்க் ஸ்கைன்னு பார்த்துருந்தோம், இப்போ பிரைட்டர் ஸ்கைன்னு ஆரம்பிக்குது. ஸோ அப்போ பிரைட்டர் ஸ்கை அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எஸ் ஆன்டிதீசிஸ், ஆப்வியஸ்லி அதை கம்பேர் பண்ணும்போது பிரைட்டருங்க குட் டைம்ஸ், அப்போது மெட்டாஃபர் வந்து இங்கே கம்பேர் ஆகுது. அப்புறம் ஆலிட்ரேஷன் இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது, ஹெவன் ஹெரிட்டேஜ் இது வந்து ஆலிட்ரேட் ஆகிருக்கு. சினக்டக்கி என்றது ஹெவன்னு வந்துட்டாவே நம்ம சினக்டக்கின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னா ஹெவன்கிறது ஒரு நவுன், அங்கே எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத கலெக்டிவாக சொல்கிறதுனால நம்ம சினக்டக்கின்னு சொல்கிறோம். ஸோ அது சைனக்டக்கி, சினக்டக்கி. 3, 4, 5 என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபார் த 15th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 16 அதில் இன்கரெக்ட்லி அப்படின்னு நம்ம சொல்கிறது கன்சோல்டு. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டைனுங்கிறது ஃபீலிங், கண்டெம்ட் ஆர் ஸ்கார்னுங்கிறது கரெக்டு, க்ரப்புங்கிறது ஃபுட்டு கரெக்டு. இந்த நோஸ் ஜுவல் அந்த ப்ரோஸில் இருந்து தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஃப்ளட்டர்னா டு ஃப்ளாப் ஆர் வேவ் குயிக்லி பட் இர்ரெகுலர்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த கன்சோல்டு அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா கம்ஃபோர்ட்
someone. ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அக்யூஸ் கொடுத்துருக்கோம். அப்போது இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேருங்கிறது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. 16th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி. கொஸ்டின் நம்பர் 17, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். என்ன கேட்டிருக்காங்க, எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர், இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர், எப்பயுமே இந்த திங் ஆஃப் பியூட்டிங்கிறது ஒரு ஆனந்தம் மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ த பொயட் சேஸ் த பியூட்டிஃபுல் திங்ஸ் எண்ட்லெஸ் ஜாய், இட்ஸ் லவ்லினஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் அண்ட் தேர் இஸ் நோ டெத் ஃபார் த பியூட்டி. ஸோ அழகுக்கு இறப்பு என்பது கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 17, இதுக்கு 3 ஒன்லி மெட்டாஃபர் லவ்லினஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஆப்ஷன் சி. எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர், இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கம்பேரிசன். அழகு அப்படிங்கிற அந்த திங் ஆஃப் பியூட்டி என்ற ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு ப்ளசண்ட்டாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ லவ்லினஸ் இன்க்ரீசஸ் ஜாய் ஃபார் எவர் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 3 ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 18, ஃபைண்ட் அவுட் த verb ஃப்ரம் த ஃபாலோயிங். verb ஜாய்ஃபுல்லி அப்படின்னா அட்வர்பு, ஜாய்ஃபுல் அப்படின்னா அட்ஜெக்டிவ், ஜாய்னா நவுனு. அப்போ verb என்பது ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 18க்கு ஏ. Next question number 19, identify the figures of speech from the lines. So Thing of Beauty was written by John Keats. A bower quite for us and a sleep full of sweet dreams and health and quiet breathing. இதை பார்த்தாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. 3 and 5 ஆப்ஷன் ஏ தான். 3 and 5 அசனன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மெட்டாஃபர் இருக்குது. ஸோ இது என்டையர் கம்பேரிசன் திங் ஆஃப் பியூட்டிங்கிறது லைஃப்பை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது லைஃப்பில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான பெர்செப்ஷனாக அப்படி தான் சொல்லியிருக்காங்க. வெறுமனே நீங்கள் அழகை மட்டும் நீங்கள் எடுத்துக்கூடாது, பாசிட்டிவ்னஸ். ஸோ அதை தான் எ போவர் குவைட் ஃபார் அஸ், ஒரு நிழல் மாதிரி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ பியூட்டிங்கிறது ஒரு நிழல் மாதிரி இருக்குது. ஃபார் அஸ் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஹெல்த் அண்டு குவைட் ப்ரீத்திங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 3 and 5 என்ன இருக்குது, அசனன்ஸ் எந்த இடத்துல எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ போவரில் ஓடபிள்யூ, அதுக்கப்புறம் ஸ்லீப்பில் இஇ வந்திருக்கு, அப்புறம் ஸ்வீட்டு, ட்ரீம்ஸு, ஹெல்த்து, ப்ரீத்து. இந்த இடத்துல எல்லாமே இஏ இது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருப்போம். 19க்கு நம்ம வந்து ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கோம். சரிங்களா? 3 and 5 அப்படின்னு நம்ம சொல்லிருக்குது. அசனன்ஸும் இருக்குது, as well as வந்து இந்த மெட்டாஃபரும் இருக்குது. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 என்னது, ஃபைண்ட் அவுட் த பாசிட்டிவ் டிகிரி ஃப்ரம் த ஃபாலோயிங். பாசிட்டிவ் டிகிரி ஃப்ரம் த ஃபாலோயிங் இது என்ன சொல்லுது? கொஸ்டின் நம்பர் 20 அடிப்படையில் பார்த்திங்கன்னா 1 and 2 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ 1 and 2 பாசிட்டிவ் டிகிரி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேன் வந்தால் கம்பேரிட்டிவ். அப்போ இது ரெண்டும் என்னதுங்க, கம்பேரிட்டிவ் மாச்சு. சூப்பர்லேட்டிவ்க்கு த ப்ளஸ் நமக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டால் பில்டிங், பாசிட்டிவ் டிகிரி. மேங்கோ இஸ் ஸ்வீட் டு டேஸ்ட், பாசிட்டிவ் டிகிரி. அப்போ 1 and 2 ஆர் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 20. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். 21, therefore on every marrow we are wreathing a flowery band to bind us to the earth என்று குறிப்பிடுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, therefore on every marrow திங் ஆஃப் பியூட்டிலேருந்து தான் எடுத்திருக்காங்க, which was written by John Keats. ஜான் கீட்ஸ் தான் இது வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 21. ஸோ 3, 4, 5 மூணுமே வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த 5th one இஸ் இமேஜரி. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ வி ஆர் ரெத்திங் எ ஃப்ளாரி பேண்ட் பைண்ட் அஸ் டு த எர்த்.
ஸோ இதில் இமேஜரிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஆலிட்ரேஷன் எப்படி இருக்காதுன்னு பார்க்குறோம். வி ரெத்திங் அந்த இடத்துல ஆலிட்ரேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் வந்து மெட்டஃபர். மெட்டஃபர் முன்னாடியே பார்த்துட்டோம். திங்க் ஆஃப் பியூட்டி ஃபுல்லாகவே மெட்டஃபர் தான் வரும். Therefore, on every marrow we are wreathing a flowery band to bind us to earth அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 21 ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. நீங்கள் அந்த திங்க் ஆஃப் பியூட்டி மட்டும் ஃபுல்லாகவே மெட்டாஃபர்னே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஆத்தர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன். The Ganges again those ineffable days and night, languid with joy, sad with longing, attuned in the plaintive babblings of the river along the cool shade of its woodland banks என்று சொல்கிறாங்க. நத்திங் பட் ரவீந்திரநாத் தாகூர். மை ரெமினிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெமினிசன்ஸ் என்ற ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எழுதியிருப்பார். அதை நமக்கு ப்ரோஸாக வச்சுருக்காங்க. அதை வச்சு அதில் பேசப்பட்டது தான். ரவீந்திரநாத் தாகூர் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 22. Next option 23. Question number 23. Identify the figures of speech from the following. Trees old and young. Opposite வந்திருக்கு. Trees old and young sprouting a shady boon for simple sheep such are tough tallies என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல alliteration இருக்குது, ஸ்ப்ரவுட்டிங் ஷேடி alliteration இருக்குது, antithesis இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இமேஜரி இருக்குது. அப்போது ஆன்சர் வந்து 3, 4, 5. 3, 4, 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஸோ டொரண்டோ எ கோச் பொட்டேட்டோ, ஐடியல் பர்சன் கரெக்டு. பிரெட் அண்ட் பட்டர் நெசசிட்டிஸ், எ ஸ்மார்ட் குக்கி எ கிளவர் பர்சன், இது வந்து கரெக்டு. பிக் சீஸ் அப்படிங்கிறது வந்து கிரேட் மிஸ்டேக்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பர்சனை தான் பிக் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி என்பது இதுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங். அண்ட் எண்ட்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க் போரிங் unto us from the heavens brink என்று குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்போ இம்மார்டல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே அமிர்தத்தை கம்பேர் பண்ணுறாங்க, அல்லது முடிவில்லாத ஒரு விஷயமோ. ஹெவன்ஸ் பிரிங் அப்படின்னு சொல்லி ஹெவன்னு சொல்லிட்டாவே நம்ம சினக்டக்கி போயிடுவோம். ஸோ கொஷின் நம்பர் 25. 25க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3, 4, 5 எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 3ங்கிறது மெட்டாஃபர், ஓகே. 4 இமேஜரி, அதோடைய இதை படித்து பார்த்தா தெரியும். அது சொல்லக்கூடிய ட்ரிங்க் போரிங், ஒரு இடத்துலேருந்து ஊற்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபவுண்டைன் மாதிரி இருக்குது, ஒரு அருவி மாதிரி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ மெட்டாஃபர், இமேஜரி, சினக்டக்கி. 25க்கு ஏ. 3, 4, 5. நெக்ஸ்ட்டு 26. ரவீந்திரநாத் தாகூர் ஸ்டார்டட் ஆன் ட்ரிப் டு இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபெயிலிங் ஹெல்த் 1912. இதில் பார்த்தீங்கன்னா யூரோப்பு அண்டு அமெரிக்கா. ரவீந்திரநாத் தாகூர் ஸ்டார்டட் ஆன் ட்ரிப் டு யூரோப் அண்ட் அமெரிக்கா தான். ஹிஸ் ஃபெயிலிங் ஹெல்த் 1912. Rabindranath Tagore was born in 1861, correct. Tagore was a Nobel Prize winning Bengali poet, author, philosopher, artist, educator. இதெல்லாம் சரி. அப்போ 2 and 3 are correct. 1 only incorrect. Question number 27. Identify the figures of speech from the following lines. Against the hot season, the mid-forest brake, rich with sprinkling fair musk rose blossoms என்று குறிக்கிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து திங்க் ஆஃப் பியூட்டிலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. திங்க் ஆஃப் பியூட்டி ஃபுல்லாகவே நமக்கு வந்து கம்பேரிசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் இமேஜரி வருது. ஸோ இமேஜரி, அசனன்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஆப்ஷன் ஏ வரும். கொஷின் நம்பர் 27க்கு ஆப்ஷன் ஏ. இமேஜரி பார்த்தோன்னே தெரிஞ்சது. கெயின்ஸ்ட் ஹாட் சீசன் பற்றி சொல்லிட்டாங்க. மிட் ஃபாரஸ்ட் பிரேக்கு, ரிச் இன் ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர் மஸ்க்கு ரோஸ் பிளாசம்ஸ் என்று சொல்லிட்டாங்க. ஸோ அசனன்ஸ் இந்த இடத்துல எங்கே வருது? ரோஸு பிளாசம். ஓ சவுண்ட் வந்து லாங்காக வர்றதுனால நம்ம அசனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கிளோட சவுண்ட், வவல்ஸோட சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா, வவல் சவுண்டோட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அசனன்ஸை சொல்லுவோம். Okay, 3 and 4. Question number 27. Next, question number 28.
28. What was the age of Rabindranath Tagore when the work Reminiscence published? Age of 50. நமக்கு புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் 50ல் அந்த ஒர்க் வந்துச்சு. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளார். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெசன்ஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போயம்லேருந்து வந்திருக்கு. லெசன்ஸ் இன் லைஃபு. பிரிக்கெட் பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 29. ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் வாட்டர். லைக் வந்துட்டாவே என்னதுங்க, சிமிலி. கொஸ்டின் நம்பர் 29 பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இதில் ஆலிட்ரேஷன் இருக்குது. ஃப்ரெண்டு ஃப்ளார்ன்னு இருக்குது, ஆலிட்ரேஷன் இருக்குது. ஸோ அப்போது இம்ப்ளைடு சிமிலி வராது. ஏன்னா மெட்டாஃபர் சிமிலி இருக்கிறப்போ சிமிலி தானே போவோம். பர்சானிஃபிகேஷன் சினக்டக்கிலாம் எதுவும் இல்லை. 214 ஆப்ஷன் ஏ. Question number 30. Consider the following statement regarding Rajagopalachari. Rajagopalachari was born in Thorapalli village and Krishnagiri district. This is correct. He was the last Governor General of India. Correct. He served as the Minister for Home Affairs in the Union Government. Correct. So he was one of the first recipient of India's highest civilian award, Bharat Ratna. Ellame correct. Option D. Question number 30. Next question number 31. Identify the figures of speech from the following. Show love and kindness. It one day will bloom என்று குறிப்பிட்றாங்க. சரிங்களா? ஸோ ஒன் டே இட் வில் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபர் போல் இங்கே வந்திருக்கு. லவ்வும் கைண்ட்னஸும் ஒரு நாள் வந்து பூ பூக்கிற மாதிரி பூக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹைபர் போல். கொஸ்டின் நம்பர் 31க்கு 1 and 4. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல ப்ளூம் சவுண்டு லாங்காக இருக்குது, லவ்வில் ஓ சவுண்டு இருக்குது. ஷோ ப்ளூ இதெல்லாம் இருக்கிறதுனால அசனன்ஸும் வரும். அப்போ 1 and 4 ஆர் கரெக்ட். 1 and 4 ஆர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 32. ஃபைண்ட் அவுட் த ஸ்பீக்கர் ஃப்ரம் த ஸ்டோரி நோஸ் ஜுவல். நோஸ் ஜுவலில் யார் பேசுகிறாங்க? ஃப்ரம் வேர் டிட் யூ கெட் திஸ் டைமண்ட் ஸ்டட். ஒய்ஃபுக்கிட்ட ராமையா கேட்பார். எ சிம்பிள் மேன் ராமையா கேட்பார். ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு, இது யார்கிட்டருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த டைமண்ட் ஸ்டட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இது ராமையா தான். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 33. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். லெட்ஸ் பி அவேர் ஆஸ் வி வாக் ஆன் திஸ் பிளானெட். ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. சிமிலி ஆஸ் வந்தோம்னா சிமிலி. அதுக்கப்புறம் 4 வந்து பார்த்திங்கன்னா ஆலிட்ரேஷன் இருக்குது, வி வாக்குன்னு இருக்குது. ஸோ அப்போ 1 and 4 ஆர் கரெக்ட். Next, question number 34. Find out the speaker from the story Nose Jewel. Question number 34. What am I to do with the diamond nose studs or with the earrings? இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது நோஸ் ஜுவல்லையே கேட்டிருக்காங்க. வாட் ஆம் ஐ டு டூ வித் டைமண்ட் நோஸ் ஸ்டட்ஸ் ஆர் வித் ஏர்ரிங்ஸ். இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன். ஃபீமேல் பேர்டு தான் சொல்லியிருக்கோம். ஷீ பேர்டு ஃபீமேல் பேர்டு தான் சொல்லி, அந்த மேல் பேர்டு தான் வந்து அந்த கீழே கிடந்த அந்த டைமண்ட் ஸ்டட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபீமேல் பேர்டு கொடுக்கும். அது வந்து ஃபைன் சம் க்ரப்புன்னு சொல்லிடும், போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா, இது வந்து தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிடும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 35. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். லெசன்ஸ் இன் லைஃப் ஆர்ன்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். ஸோ இது பர்சானிஃபிகேஷன் கிடையாது, அல்யூஷன் கிடையாது, மெட்டாஃபர் கிடையாது, ஆலிட்ரேஷன். லெசன்ஸ் இன் லைஃப். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டோரி. ஃபைண்ட் அவுட் த ஸ்பீக்கர் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டோரி நோஸ் ஜுவல். ஸோ நோஸ் ஜுவலில் ஒரு இது வந்து கேட்டிருக்காங்க. 36. கொஸ்டின் நம்பர் 36. வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங். வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங். அந்த டைமண்ட் ஸ்டட்டை தொலைச்சிட்டாங்கல்ல, ஸோ அந்த அம்மாக்கிட்ட ராமநாதன் கேட்பார். ராமநாதன் அந்த ஹவுஸ் ஓனர் மாதிரி ஒருத்தர் இருப்பார், ஊரில் பெரிய ஆள் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ராமநாதன் கேட்பார். 36ல் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 37. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஐ ரெஸ்பெக்ட் யூ, யூ ரெஸ்பெக்ட். ஐ திங்க் ஆஃப் யூ, யூ திங்க் ஆஃப் மீ. ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. பர்சனிஃபிகேஷன் கிடையாது, மெட்டாஃபர் கிடையாது, ஐரணி கிடையாது, சினக்டக்கி கிடையாது, ரெப்படிஷன். இதுக்கு வந்து ரெப்படிஷனும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது எஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஆனால் இம்ப்ரெஷனும் ஒரே மாதிரி இருக்கும்.
ரெஸ்பெக்ட் யூ, யூ ரெஸ்பெக்ட் ஸ்விட்சாக இருந்தாலும் இது ரெப்படிஷன் தான். 37க்கு ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 38. ஹவு மெனி நாவல்ஸ் ரிட்டன் பை இங்கிலீஷ் ரைட்டர் ஜார்ஜ் எலியட்? ஜார்ஜ் எலியட் பார்த்தீங்கன்னா 7 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 38 ஆப்ஷன் டி. Question number 39. Identify the rhyme scheme from the following. Remember, everyone here is important. When you are forgotten, it makes you feel sad. Know that you matter. You make a difference. Let no one shame on you or make you feel bad. No one shame on you, make you feel bad. உங்கள் ரைம் ஸ்கீம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரைம் ஸ்கீம் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஏ சேடு, பி டிஃபரன்ஸ், சி பேடு, பி. அப்போ ஏபிசிபி என்று இருக்கிறது. ஆப்ஷன் சி. ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். மேரி அண்ட் இவான்ஸ் நோன் ஆஸ் ஹர் பென் நேம் ஜார்ஜ் எலியட். கரெக்டு. அதுக்கப்புறம் மேரி அண்ட் இவான்ஸ் வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட் அண்டு டிரான்ஸ்லேட்டர். கரெக்டு. அதே மாதிரி மேரி அண்ட் இவான்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டர் ஆஃப் விக்டோரியன் இரா. அவங்க விக்டோரியன் இராவை சார்ந்தவர். அப்போ ரொமான்டிக் இரா கிடையாது. ஸோ அப்போ 1 and 2 ஆர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 41. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங். லெசன்ஸ் இன் லைஃப் ஆர்ன்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். நத்திங் யூ ஆர் கிவன் வில் கம் எவர் கம் ஃப்ரீ என்று குறிப்பிட்டிருக்காங்க. இது அந்த பர்டிகுலர் லைன் லெசன்ஸ் இன் லைஃப் படிச்சிங்கன்னா அதில் ரெஃபரைன் நிறைய இருக்குது. ரெஃபரைன் அதாவது ஒரு ஸ்டான்ஸாகவே ரெஃபரைனாக இருக்குது. ரெஃபரைன்கிறது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சொல்லிவிட்டு முடிவுக்காக எழுதப்படக்கூடிய ஒரு லைன். எப்பயுமே எண்டில் இருக்கும், அல்லது பிகினிங்லேயும் ஒரு சில இதில் வைப்பாங்க. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ரெஃபரைன். ஸோ அதை நீங்கள் அந்த போயம் ஃபுல்லாக படிக்கும்போது தான் தெரியும் அது ஒரு ரெஃபரைன்னு சொல்லி. ஆப்ஷன் டி. 41க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 42. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். நெத்தானியல் ஹாத்தோர்ன் was American novelist, dark romantic short story writer. His work focused on history and rationalism. The biography of Sir Isaac Newton was published in Nathaniel Hawthorne's The True Story from the History and Biography. இதுக்கு வந்து 1 and 3 are correct. Question number 42க்கு சரிங்களா. ஸோ 1 and 3 are correct. இதில் என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து his works often ஆன் ஹிஸ்ட்ரி அண்டு ரேஷ்னலிசம் கிடையாது, ரிலீஜன் மொராலிட்டி பற்றி சொல்லும், ரிலீஜனை பற்றி சொல்லும். ஸோ மொராலிட்டி அண்ட் ரிலீஜனை பற்றி சொல்லக்கூடியது இருக்கும். ஸோ அப்போது 1 and 3. கொஸ்டின் நம்பர் 43. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஐ ரெஸ்பெக்ட் யூ, யூ ரெஸ்பெக்ட். ஐ திங்க் ஆஃப் யூ, யூ திங்க் ஆஃப் மீ. ஸோ இதுக்கு வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 43. ரெஃபரைன் அப்படிங்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இதுக்கு வந்து வரும். நீங்கள் போயம் ஃபுல்லாக படிக்கணும். லெசன்ஸ் இன் லைஃப், பிரிக்கெட் பிரையண்ட், டேனியல் ஹோ அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த போயம் படிக்கணும். 43க்கு ஆப்ஷன் டி. 44. fill in the blank with suitable options. The sundial made by Isaac still in existence of Woolsthorpe. Woolsthorpeல தான் வந்து ஐசக் நியூட்டன் பிறந்திருப்பார். ஸோ அது அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 45. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். லெசன்ஸ் இன் லைஃப் ஆர்ன்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். ஸோ இந்த மாதிரி சேம் லைன் அதிகமாக வருதுன்னு கேட்டால் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அவ்வளோ அதுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறோம். இதுக்கு வந்து 3 and 4 வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 and 4 என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெசன்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன் தான். ஸோ அல்லது ஒரு பர்செப்ஷன் தான். அங்கே வந்து ரெப்படிஷன் வராது, சினெக்டகி வராது, பர்சானிஃபிகேஷன் வராது. ஸோ எல் ரிப்பீட் ஆகிறதுனால அலிட்ரேஷன் ஓகே. ஸோ சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸு, அது இல்லாமல் லைஃப் எல்ஐ எஸ்ஐ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால அசனன்ஸும் சொல்லலாம். 3 and 4 ஆப்ஷன் ஏ ஃபார் கொஸ்டின் நம்பர் 45. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. fill in the blank with suitable options. Grandmother was advised to apprentice Newton to. அப்போ நியூட்டனை யாருக்கிட்ட அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் கிளாக் மேக்கர்கிட்ட அனுப்ப சொன்னாங்க. ஸோ கிளாக் மேக்கர்கிட்ட தான் அப்ரெண்டிஸ்க்கு அனுப்ப சொன்னாங்க. கொஸ்டின் நம்பர் 46. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. The poem A Time to Talk was written by.
The poem A Time to Talk was written by Robert Frost. ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்து நமக்கு சிலபஸில் இருக்கார். அவர் எங்கே போயம் எழுதியிருந்தாலும் நமக்கு அது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் புக்கில் பேரலல் ரீடிங்கில் கொடுத்துருக்கிறதுலையும் ஆத்தர் இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. Next 48, identify the figures of speech from the following line. My computer has always been so brainy and smart. Question number 48. ஸோ அது நமக்கு தெரியும், மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக். சாந்தினி கோவிந்தன் தான் எழுதியிருப்பாங்க இந்த பர்டிகுலரு. இங்கே எங்கெல்லாம் மை கம்ப்யூட்டர்னு ஆரம்பிக்குதோ அங்கே எல்லாமே பர்சானிஃபிகேஷன் நிறைய வந்திருக்கு. சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 48, 1 and 4. ஸோ 1 and 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 and 4 அசனன்ஸ். ஸோ பர்சானிஃபிகேஷன் ஏன் அப்படின்னா மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். பிரெய்னி ஸ்மார்ட்டுங்கிறது ஹியூமன் குவாலிட்டி. ஸோ அதனால் அது வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அசனன்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீன் அப்படிங்கிற சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து எஸ் ஓகே. ஸோ அந்த ஸ்மார்ட் இந்த சவுண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லாமல் மை கம்ப்யூட்டர் இதுலேயே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி தான் இருக்குது. ஆல்வேஸ் பீன் ஸோ தான், ஸோ பிரெய்னி. ஸோ என்ற அந்த சவுண்டுக்கும் பீன் என்ற சவுண்டுக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷனால் அதை நம்ம கொடுக்குறோம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 49, fill in the blank with the suitable option. On Christmas Day in the year 1642, Isaac Newton was born at Woolsthorpe in London. ஸோ Woolsthorpe தான் அவர் வந்து பிறந்தார். கொஸ்டின் நம்பர் 49, ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 50, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பர்சானிஃபிகேஷன். மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ த ஆன்சர் ரியலி குயிக் என்று சொல்லியிருப்பாங்க. இதில் ஆலிட்ரேஷன் எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்கள். இல்லை, ஆலிட்ரேஷன் ஆல்மோஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் வந்து எஸ் ஆல்வேஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள். ஆல்வேஸ் ஆன்சர் குயிக், இங்கே ஆலிட்ரேஷன் இருக்குது. ஸோ ஆலிட்ரேஷன் இருக்கிறதுனால 1 and 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 1 and 4. கொஸ்டின் நம்பர் 50. One and 4. Next question number 51. Apprentice, acquiring, peered, hopper. இதெல்லாம் சினானிம் தான், பிராக்கெட்டில் கொடுக்காம விட்டுருக்கேன். சினானிம். ஸோ apprentice, acquiring அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 to 1 4ன்னு மேட்ச் ஆகுது. apprentice work for some one learn. அதுக்கப்புறம் 2 acquiring அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது வந்து investigated. நெக்ஸ்ட் paired அப்படிங்கிறது வந்து சரி 3 to ஃபஸ்ட்டு acquiringனா getting knowledge skill, pairedனா தான் investigate. நெக்ஸ்ட் hopperனா funnel shaped bins for feeding gains into mills. ஸோ அது வந்து ஹாப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. Question number 52. Find out the incorrectly matched pair. Find out the incorrectly matched pair. ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா unemployed அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் unemployedனா between the job, எப்போனிமஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் old over the hills enjoying your retired life, staying on the tractor. இந்த old over the hill. ஓகே. நெக்ஸ்ட் died, passed away. அப்புறம் stupid, intellectually challenged. கரெக்டு தான். slow learners, late bloomersனு வரும், late learnersனு வராது. அப்போ 5 only incorrect. ஆப்ஷன் சி. 53. The poet Good Books was written by. ஸோ எட்கர் ஏ கெஸ்ட் சிலபஸில் இருக்கார். பேரலல் ரீடிங்கில் அவர் புக் எழுதியிருந்தாலும் ஏதாவது பொயம் எழுதியிருந்தாலும் அதுவும் நமக்கு சிலபஸ் தான். த பொயம் குட் புக்ஸ் வாஸ் ரிட்டன் பை எட்கர் ஏ கெஸ்ட். நெக்ஸ்ட் 54. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். மை கம்ப்யூட்டர் டசன்ட் செக் தட் மை ஸ்பெல்லிங்ஸ் ஆர் ரைட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 54 பார்த்தோன்னே தெரியும் இது ஒரு பர்சானிஃபிகேஷன். 54க்கு ஆப்ஷன் ஏ. 55. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு தி பேசிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. கேரி இட் ஹோம், லெட் இட் பி கேரிடு ஹோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 55 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 56. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஹைட் மை
files so that vanish from the sight. So that vanish from the sight அப்படின்னு சொல்கிறாங்க. And one day my naughty computer actually gobbled a worm and behaved so erratically made me swim. என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 145 வந்து இருக்குது. எப்படி 145 வந்து இதுக்கு வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பர்சானிஃபிகேஷன் ஓகே, அதை பார்த்தோன்னே தெரியுது. மை கம்ப்யூட்டர் அது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க மை நாட்டி கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாட்டி கம்ப்யூட்டர்னாவே பர்சானிஃபிகேஷன் தான். அது காபிள்டு வார்ம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆலிட்ரேஷன் இருக்குது. இதில் நிறைய ஆலிட்ரேஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து அனஃபோரானா ஆண்ட் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே வருது. ஆண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 56 145 ஆப்ஷன் சி 145. ஓகே, ஆலிட்ரேஷன் இதில் இருக்கிற மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிடலாம். ஹைட் மை ஃபைல்ஸ் ஸோ தட் தே வேனிஷ் ஃப்ரம் த சைட். இந்த இடத்துல ஸோ சைட் ஆலிட்ரேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 57 ஃபைண்ட் அவுட் த பாசிவ் ஃபார்ம் ஃப்ரம் த ஃபாலோயிங். பாசிவ் ஃபார்ம் வந்து கேட்குறாங்க. ஸோ ஸ்டான்லி வில் இன்ஃபார்ம் யூ லேட்டர் ஆக்டிவ். பீப்புள் ஸ்பீக் போர்ச்சுகீஸ் இன் இங்கிலாந்து பிரேசில் ஆக்டிவ். மை கிராண்ட் ஃபாதர் பில்ட் திஸ் ஹவுஸ் இன் 1943 ஆக்டிவ். லெட் த அனிமல்ஸ் பி நாட் ஹர்ட். அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிவ் ஃபார்ம். ஸோ இதில் 4 ஒன்லி. 58க்கு பார்த்திங்கன்னா 4 ஒன்லி. சரி, 57க்கு 4 ஒன்லி. 58 ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். தென் மை கம்ப்யூட்டர் காட் வைரஸ் அண்ட் ஃபெல் வெரி சிக். வெரி இந்த சிக் வைரஸ் வெரின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல 58 வந்து ஆலிட்ரேஷன் வந்து கொடுக்குறோம். மை கம்ப்யூட்டர் காட் எ வைரஸ் அப்படின்னு சொல்கிறதுனால பர்சானிஃபிகேஷன். 1 4 இது ரெண்டும் இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ 1 and 4. நெக்ஸ்ட் 59 ஃபைண்ட் அவுட் த ஆக்டிவ் வாய்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். கொஸ்டின் நம்பர் 59 find out the active voice from the following. Open the window, let the window be opened. Do not pluck the flowers, let the flowers be plucked. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆக்டிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 59 இதில் 1 and 3 1 and 3 இது மட்டும் ஆக்டிவ், மீது எல்லாம் பாசிவாக இருக்குது. ஆப்ஷன் சி. Next, identify the figures of speech from the following line. Doctor, do you think my tired computer wants a holiday? So, rhetorical question சொல்லியிருக்கோம். Personification வரும், அப்புறம் alliteration இருக்கும். ஸோ அப்போ இந்த திங்க் டயர்டு alliteration இருக்கு பாருங்கள். 1 2 4 3 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 61 ஃபைண்ட் அவுட் த ஆக்டிவ் வாய்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 61க்கு ஐ வில் நெவர் ஃபர்காட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டு. ஸோ இது வந்து பாசிவ், இது வந்து ஆக்டிவ், இது வந்து பாசிவ். எகைன் இது ஆக்டிவ், இது பாசிவ். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 61க்கு வந்து 1 and 3ங்கிறது கரெக்டு. என் பை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பாசிவ் எது ஆக்டிவ் எது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பை அண்ட் த டைகர். Next question number 62. Identify the poet based on the following lines. I felt the love and tenderness keep me safe from harm. ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே தெரியும். கிறிஸ்டினா எம் கெர்சன் என்று நாம் குறிப்பிடுவோம். சரிங்களா? ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய போயம்லேருந்து இதை எடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த பாசிவ் ஃபார்ம் வித்தவுட் எரர்னு கேட்டிருக்காங்க. வித்தவுட் எரர்னால் எதுலேயும் ஒன்று எரர் இருக்கும். எரர் இல்லாத பாசிவ் ஃபார்மை எடுக்க சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 63. ஸோ காஃபி இஸ் மேட் பை ஹிம். கரெக்டு. காஃபி இஸ் பீயிங் மேட் பை ஹிம். கரெக்டு. காஃபி ஹாஸ் பீன் மேட் பை ஹிம். கரெக்டு. காஃபி வில் பி மேட் பை ஹிம். எல்லாமே கரெக்டு தான். சரிங்களா? அப்போ 1 2 3 4 அப்படிங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் பி 63க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64. ஐடென்டிஃபை த பொயட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன்ஸ். சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அண்ட் அபவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோன்னே நமக்கு தெரியும். ஸோ கிறிஸ்டினா எம் கெர்சன் எழுதின ஸ்பெஷல் ஹீரோலேருந்து வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 64க்கு ஆப்ஷன் டி.
Next, question number 65. Find out the passive voice from the following sentence. Find out the passive voice from the following sentence. Question number 65. எதெல்லாம் passive voice இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். So first one, about 50% of graduates are employed. Are employed இருக்கு. அப்போ இது passive. Was stolen. The mic was stolen. இது வந்து என்னங்க passive voice. அதுக்கு அடுத்து வந்து the vegetables are washed well, then they are cut. So are washedன்னு வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து என்னங்க passive form. ஸோ இப்போது 1 2 3 எல்லாமே passive தான். Identify the poet on the following lines. Every soul that touches your be in a slightest context get from some good அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், ஜார்ஜ் எலியட், ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 66 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 67. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். நேச்சர், த ஜென்டிலஸ்ட் மதர், impatient of no child, feeblest of war dust, way war dust, and he adorn mild என்று கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 67. 67ல இவங்க வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நேச்சர், த ஜென்டில் மதர், ஜென்டிலஸ்ட் மதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன் தான் டைரக்டாக. ஐடென்டிஃபை த பொயட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன். சம் லிட்டில் கிரேஸ், one kindly thought, one aspiration unfelt, one bit of courage for darkening sky. ஸோ இது வந்து ஜார்ஜ் எலியட் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் அப்படின்னு சொல்கிற போயம்லேருந்து எழுதியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 68 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 69. ஐடென்டிஃபை த ஃபாலோயிங். 69க்கு identify the following tense. See that the line hath never sounded. ஸோ இந்த இடத்துல ஹேத்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேத்துங்கிறது ஹேவா, ஹேஸா, ஹேடா, இந்த ஓல்டு யூசேஜு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஹேவுன்னு இருக்குது. இப்போ ஹேவ் வந்தால் வந்து பர்ஃபெக்ட் வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 69க்கு ஆப்ஷன் பி. இது ஒரு பொயட்டிக் லைனில் சொல்லியிருப்பாங்க. ஹேத்து என்பது ஹேவோடைய பழைய யூசேஜ். நெக்ஸ்ட்டு 70. ஐடென்டிஃபை த பொயட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன்ஸ். எ போவர் குவைட் அண்ட் ஸ்லீப் ஆஃப் ஃபுல் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்டு ஹெல்த் குவைட் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை சொல்லியிருக்காங்க. திங்க் ஆஃப் பியூட்டி தான், ஜான் கீட்ஸ். கொஸ்டின் நம்பர் 70 ஆப்ஷன் சி. Question number 71. Fill in the blank with the suitable option. Veeran has been cleaning the room. Veeran has been cleaning the room since morning. Veeran has been cleaning the room since morning. Question number 71. Next, question number 71K. Question number 72. Identify the poet based on the following lines. Gainest hot season, இது சொன்னோன்னே தெரியும். ஃபாரஸ்ட் ஆஃப் பேக், ரிச் வித் ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர் மஸ்க் ரோஸ் பிளாசம்ஸ். ஸோ இது வந்து எ திங் ஆஃப் பியூட்டி தான். எ திங் ஆஃப் பியூட்டி வாஸ் ரிட்டன் பை ஜான் கீட்ஸ், ஆப்ஷன் சி. ஃபில் இன் த பிளாங்க் வித் சூட்டபிள் ஆப்ஷன். எலில் had been baking cake when they come. இப்போ when they comeன்னு சொல்லிட்டாங்க. அப்போ had been தான் நீங்கள் போகணும், has been போக முடியாது. ஸோ ஆப்ஷன் சி. 73க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 74. ஐடென்டிஃபை த பொயட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன். எ ஃப்ளாரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு எர்த், ஸ்பைட் ஆஃப் டிஸ்பாண்டன்ஸ் ஆஃப் இன்ஹியூமன் டெத், ஆஃப் நோபல் நேச்சர்ஸ், ஆஃப் க்ளூமி டேஸ். ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை த பொயட். கொஸ்டின் நம்பர் 74. ஜான் கீட்ஸ். எகென் திங்க் ஆஃப் பியூட்டி தான், திங்க் ஆஃப் பியூட்டியிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 75. ஐடென்டிஃபை த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் வித்தவுட் கிராமட்டிக்கல் எரர். அவங்க இந்த இடத்துல கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 75. கொஸ்டின் நம்பர் 75. ஓகே, 1 and 3 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். He had been waiting for an hour when
she finally arrived. கரெக்டு தான். ஏன்னா இது வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்கும்போது அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இஃப் ஐ ஹேட் பீன் பேயிங் அட்டென்ஷன் ஐ வுடன்ட் ஹாவ் காட் அன் ஆக்சிடெண்ட். இதுவும் கரெக்டு. அதுக்கப்புறம் 1 and 3ன்னு சொல்கிறோம். 2 எப்படி இன்கரெக்ட்? ஹி வெண்ட் ஆன் எ டயட் பிகாஸ் ஹி ஹேட் பீன் ஈட்டன். இந்த இடத்துல பிபி தப்பாக கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் செகண்ட் வராது. அப்போ 1 and 3ங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட்டு question number 76. Identify the poet based on the following line. 76. George Eliot, One Gleam of Faith. ஸோ அதில் அவங்க க்ளீம் ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜார்ஜ் எலியட் அவர்கள் எழுதின இந்த போயம் மேக்கிங் லைஃப் வர்த்வைல், அந்த க்ளீம் ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கிறது அங்கே தான் வரும். ஆப்ஷன் பி 76. 77. Identify the past perfect tense from the following line. Identify the past perfect tense from the following line. Question number 77. 2 and 3. சரி, எப்படி வந்து வருது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறது? இந்த இடத்துல பர்ஃபெக்ட்டு பாஸ்ட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்னுங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேட் ரெயின்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வென் வி அரைவ்டு த கிளாஸ் ஹேட் ஆல்ரெடி பிகன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வித்தவுட் எரர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் பிபி தப்பாக கொடுத்துருக்காங்க. பிகன்னு தான் வரணும். பிகன் அந்த மாதிரி வரணும். இந்த இடத்துல தப்பாக இருக்குது. அப்போ 2 and 3 கரெக்ட். Question number 77, option B. Question number 78. Identify the poet based on the following line. Remember, everyone here is important. When you are forgotten, it makes you feel sad. Know that you matter. You make a difference. Let no one shame you. Make you feel bad. 78. அதாவது பிரிக்கெட் பிரையண்ட் டேனியல் ஹோ அவங்க தான் எழுதியிருக்காங்க இந்த பர்டிகுலர் போயமுடைய லைன் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கிறோம். திங்க் ஆஃப் பியூட்டியிலிருந்து எடுத்திருந்தோம். ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக லெசன்ஸ் இன் லைஃப், இந்த பர்டிகுலர் லைன் வந்து எடுத்தது. ஸோ லெசன்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிற போயம்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79. ஐடென்டிஃபை த past continuous tense from the following. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆர் கரெக்ட். 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, எப்படி? ஐ வென்ட் டு பெட் அட் 10 லாஸ்ட் நைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சிம்பிள் பாஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது மை ரூம்மேட் வாஸ் ஆல்வேஸ் லீவிங், இங்கே ஐஎன்ஜி இருக்குது பாருங்கள், பாஸ்ட்டு கண்டினியூஸு. இங்கேயும் பாருங்கள் பாஸ்ட்டு கண்டினியூஸ். இப்போ 1 and 2 ஆர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 79. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80. ஐடென்டிஃபை த பொயட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஹேவிங் எ ஃப்ரெண்ட் லைக் பிளான்டிங் ஃப்ளார். லெசன்ஸ் இன் லைஃப் தான் பார்த்தோன்னே தெரியுது. ஆப்ஷன் டி. Next question number 81. Question number 81. Identify the simple fast from the following. Simple fast கண்டுபிடிக்க சொல்றாங்க. So he sat down, took out a notebook and started writing. இது simple past. He entered the room, turned into my direction, smiled at me. இதுவும் வந்து simple past. John played the piano when he was a child. இதுவும் என்னதுங்க சிம்பிள் பாஸ்ட் தான். அப்போ 1 2 ஆர் 3. 1 2 and 3 ஆர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 81. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 82. ஐடென்டிஃபை த பொயட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன். ஸோ இந்த லைனை பார்த்தாவே நமக்கு தெரியுது. பிரிக்கெட் பிரையண்ட் டேனியல் ஹோ லெசன்ஸ் இன் லைஃப்லேருந்து தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஹி ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years. ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கொஸ்டின் நம்பர் 84.
ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதில் ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே மெட்டாஃபரு எக்ஸப்ட்டு சியை தவிர. சி மட்டும் சிமிலி. ஆப்ஷன் சி 84க்கு. நெக்ஸ்ட் 85, ஐடென்டிஃபை த பொயட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன். கொஸ்டின் நம்பர் 85, if I type in a question and give my mouse a click, my computer always gives me the answer really quick. சாந்தினி கோவிந்தன். ஸோ கம்ப்யூட்டர்னு வந்தாவே அவங்க எழுதுனா கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அந்த போயம்லேருந்து தான் வருது. கொஸ்டின் நம்பர் 86, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வித் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. சம்மன் இஸ் அட் த டோர் வராது. ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறது செகண்ட் கொஸ்டின் இதில் வரும். அப்புறம் ஐ ஒன்ட் டெல், வில் நாட்டை தான் ஓன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 86 213 ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த பொயட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன்ஸ். இட் ஃபர்காட்ஸ் டு சேவ் மை ஒர்க் அண்ட் ஸ்டோர் இட் அவே, இன்ஸ்டீட் இட் மேக்ஸ் இட் வேனிஷ் இன் த மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே. ஸோ சாந்தினி கோவிந்தன், மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக். கொஸ்டின் நம்பர் 87. கொஸ்டின் நம்பர் 88, ஐடென்டிஃபை த பொயட் பேஸ்ட் ஆன் த லைன் அண்ட் ஒன் டே மை நாட்டி கம்ப்யூட்டர். சாந்தினி கோவிந்தன் தான் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 89, ஃபைண்ட் அவுட் த அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி ஃப்ரம் த ஃபாலோயிங். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 89ல் ஸோ பாருங்கள், என் ஆஃப் எக்ஸசைஸ் இது வந்து குவான்டிட்டி, மீது எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். ஃபூலிஷு, ஹானஸ்ட்டு, லார்ஜ் சிட்டி. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஈவன் எஸ் கொல்கட்டா இஸ் அ லார்ஜ் சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் வேணும். ஓகே, என்எஃப்ங்கிறது பார்த்திங்கன்னா குவான்டிட்டி தான். லார்ஜுங்கிறது குவாலிட்டி பற்றி தான் சொல்லுது. லார்ஜ் ஸ்மால் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து என்எஃப் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இது வந்து குவான்டிட்டி தான். 89. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 90, ஐடென்டிஃபை த பொயட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன்ஸ். As the doctor examined my computer, I had to say, doctor, do you think my tired computer wants a holiday? Question number 90, option D, Santini Govindan. Question number 91, find out the incorrectly matched pair synonyms. 91, இதில் மேக்னிஃபைங்னா என்ஹான்சிங், ஆனால் இம்படிமெண்ட்ஸ்னா தடைகள், அப்போ வராது. ஆப்ஷன் டிங்கிறது தப்பு. இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் 91. Next 92, identify the poet based on the following lines. She is the author of children literature in English in India, who has written over 50 books of children, including poetry, picture books and short stories for children of all ages. So இந்தியன்னே சொல்லணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சாந்தினி கோவிந்தன். கொஸ்டின் நம்பர் 93, சினானிம். 2341 எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளச்சுடு, grasped tightly. Staggered, walked, moved unsteadily. Wagging அப்படிங்கிறது move rapidly. Grinning, smiling boldly. So 2341 93க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 94, the poem Only a Dad was written by. Question number 94, the poem Only a Dad was written by Edgar Albert Hest. ஸோ ஒரு எங்கெங்கெல்லாம் எழுதியிருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். Next question number 95, find out the incorrectly matched for synonym. Question number 95. ஸோ டிஸ்மேல்ங்கிறது வந்து ஒரு அன்ஹாப்பியாக சொல்கிறது, ஆனால் இங்கே ஜாயின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி இன்கரெக்டாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 95, ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 96, வாட் இஸ் த ஃபஸ்ட் நாவல் ஆஃப் ரஸ்கின் பாண்ட்? ரூம் ஆன் த ரூஃப் இஸ் த ஃபஸ்ட் நாவல் ஆஃப் ரஸ்கின் பாண்ட். கொஸ்டின் நம்பர் 97, consider the following statement about Ruskin Bond. His novel An Island of Trees won him for John Rice Memorial Award in 1957. So அதுக்கப்புறம் he also writes about the children with so simple folk Uttarakhand, simplicity and fluency language and our insight into the human nature. அப்போ கொஸ்டின் நம்பர் 97க்கு வந்து 213 ஆர் கரெக்ட். Question number 98, identify the poet from the following line. I would look up into her eyes and all I would see. How did I gently get so lucky? இது எழுதுனது யார்? 98, Christina M. Carson. 99, find out the incorrectly matched pair. ஸோ இதில் வந்து incorrectly matched pair அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பேஷனேட் அப்படிங்கிறது நவுன் கிடையாது. ஸோ அப்போது மீதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எனர்ஜைஸ், எக்ஸாஸ்ட், யூனிக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அட்ஜெக்டிவ், வேர்பு இது மட்டும் நவுன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேஷன்னு சொல்லியிருந்தா கூட நவுனு, அந்த பேஷனேட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவாக வரும். 99க்கு வந்து ஆப்ஷன் டி 100. ஃபைண்ட் அவுட் த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃப்ரம் த ஃபாலோயிங். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் 1, 2, 3 அண்டு 4 எல்லாமே இருக்குது. திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோஸ் இது எல்லாமே வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ ஆப்ஷன் டி 100 கொஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, 100 கொஷினையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். டெஸ்ட் 3 கம்ப்ளீட்டடு. ஸோ அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.